வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் விஜய் வந்து நினைக்கிறாங்க, இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தில் இருந்து நம்ம கடையை பறிச்சாச்சு, வீட்டை பறிச்சாச்சு, எல்லாம் பறிச்சாச்செல்லாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்க சந்தோஷத்தை மட்டும் நம்மளால் பறிக்க முடியலை. குடும்பம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி வச்சு பிரியணும், அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம இந்த கண்மணிக்கிட்ட இந்த நீ உன்னோட மாப்பிள்ளை தானே உங்கள் அண்ணனுக்கு சாவுக்கு காரணம். அதுக்கு பிறகு எதுக்காகடி நீ வந்து என்ன வந்து மாப்பிள்ளை வந்து திரியிற சொந்த அண்ணனுக்கே வந்து கொன்னவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பிள்ளைய வயிற்றுல சுமக்க உன்னால் எப்படி தான் முடியுதோ தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து கண்மணியை தூண்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம வீரா. ஓ, நீ இப்படி தூண்டி விடுறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பென் டிரைவர் எவிடன்ஸை நம்ம கண்மணிக்கிட்ட போட்டு காட்டுறாங்க. கண்மணி பார்க்குறாங்க. அப்போ இவா தான் வந்து காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி அந்த அண்ணனை வந்து சாகிறதுக்கு காரணம் இந்த விஜய் தான். இவளுக்கு பின்னாடி தான் அந்த டிராக்டர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீராவுக்கு வந்து காட்டி கொடுக்குறாங்க. நம்ம வீரா வந்து கொதித்தெழுறாங்க. எங்கள் அண்ணனை கொன்னது நீதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதிக்கிறாங்க நம்ம வீரா. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அவள் என் கையால் தான் சாகணும் அப்படின்னு வந்து அப்படியே கத்தியை எடுத்து நம்ம விஜயோட கழுத்தில் வச்சு ஆட்டங்கான வைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம். நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்து வந்து துணி வியாபாரத்தை நம்ம மாறன் கடையை வந்து அப்படியே எடுத்து நல்ல விதமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒற்றுமைக்கு ஒரு குறவில்லை. இதை ஆப்போசிட்டில் இருந்து பார்க்குறாங்க. நம்மளாம் எப்படியோ வந்து மேக்கப் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் போட்டு பார்த்தாலும் வராத சந்தோஷம் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தில் ஒவ்வொரு முகத்துலேயும் தெரியுதுன்னா இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது. அதை தடுக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டை பறிச்சாச்சு, கடையை பறிச்சாச்சு, ஆனால் நிம்மதியை மட்டும் பறிக்க முடியாமல் இருக்குது. அதையும் கண்டிப்பாக பறிச்சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம் தான் இப்போ தான் கண்மணி இங்கே வந்திருக்கால. அவள் வசமாக நம்மகிட்ட சிக்குன்னு அந்த கண்மணி கிட்ட போய் அதை தூண்டி விடணும். அவளையாவது இந்த குடும்பத்துலேருந்து பிரித்து வைக்கலாம். அவளுக்கு வயிற்றில் இருக்க பிள்ளை கூட வேண்டானே அவள் உதறி தள்ளணும். அந்த மாதிரிக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு வந்து நேராக கண்மணி கிட்ட போகிறாங்க. என்ன கண்மணி அக்கா, எப்படி இருக்கிறிய? நீங்கள் வந்து எப்படி தான் உங்களை மாதிரி எல்லாம் என்ன இருக்க முடியுமோ தெரியலை. எனக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பொடி வச்சு பேசுகிறாங்க. எப்படி தான் உங்கள் அண்ணனை கொன்னவனுக்கு வாரிசையை உங்கள் வயிற்றில் சுமக்குறீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. தெரிஞ்சு அப்படி வந்து சுமக்கக்கூடிய ஆளை இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீரா வந்து சைலண்டாக இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜய் வந்து 1க்கு 2 இலைக்கு கொடுக்காங்க. நீங்கள் வந்து இந்த குடும்பத்தை பழிவாங்க தானே வந்து வந்தீங்க. அதுக்கு பிறகு இப்போ குடும்பத்துக்காக மந்திரிச்ச கோழி மாதிரியே குடும்பத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு வந்து எல்லாம் நீதி நேர்மை நியாயன்னு மாதிரி வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கிறீங்க. என்னக்கா நீங்கள் வந்து ராமச்சந்திரன் குடும்பம் சோறு போட்ட உடனே அதுக்கு இவ்வளோ விசுவாசம் ஆகாதுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி அந்த வாரிசக சுமந்து நீங்கள் வந்து உலகத்துக்கு காட்ட விரும்புகிறீங்கக்கா? ஏன்னா அந்த குடும்பத்தில் அவன் தானே வந்து உங்கள் அண்ணனை கொன்னவே, அவனுக்கு பிள்ளையே நீங்கள் சுமக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஊட்டி விட்டுறாங்க. நம்ம கண்மணிக்கு ராகவன் மேலே அப்படியே கோபம் குந்தளிக்கும் விதமாட்டு ஊட்டுறாங்க. அவள் வந்து ஊட்டிக்கிட்டு போயாச்சு விஜய். அந்த நேரம் பார்த்துக்குதான் நம்ம கண்மணியை வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வீரா, இங்கே பாரு, உனக்கு ஒரு எவிடன்ஸை காட்டி தரேன் அப்படின்னு வந்து பென் டிரைவரை லேப்டாப்பில் மாட்டி காட்டி கொடுக்குறாங்க. அங்கே தான் வந்து பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணி ராகவனையும் மாறனையும் வந்து வசமாக சிக்கிறதுக்காக இது வந்து ஒரு லேடி தான் இதெல்லாம் பண்ணினது அப்படின்னு வந்து வீரா இவ மட்டும் கையில் கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஏடி ஏன் இது இந்த விஜயா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்க நேரம், ஆமாம் இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகணும்னா விஜயா தான் இருக்கும். ஒருவேளை டிராக்டரை இப்போ வந்து மாற்றிருக்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக இவ தான் அவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம கண்மணிக்கு அப்படியே கோவம் கொந்தளிக்க வருது. எங்கள் அண்ணனை வந்து கொல்லக்கூடிய கொலகாரி நீ தான் அப்படின்னு வந்து கோவத்தில் உச்சிக்கே போயிட்டாங்க. கண்மணி அப்படியே கத்தியே எடுக்கிறாங்க. நம்ம விஜயோட கழுத்தில் வைக்கிறாங்க. என்னடி ஒரு எவிடன்ஸை இல்லைன்னு நினச்சிட்டேலாம்? என் மாப்பிள்ளை சுத்தத்தை தங்கொண்டி, அவர் வந்து என் அண்ணனை கொல்லலை,
ஏன் அன்னை சாவுக்கு நீ தாண்டி காரணம், நீ ஒரு கொலைகாரிடி, எனக்கு வந்து தெரியாதுன்னு நினச்சியா, காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி என்னது நீ தானே, இப்போவே எனக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, உன்னை முண்டு இல்லை நீ பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு கத்தி எடுத்து அப்படியே கழுத்தில் கை வைக்காங்க. ஐயோ விடுக்கா விடுக்கா, நான் எந்த தப்பை செய்யலை அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க. நம்ம வீரா வந்து விடு, இவளை கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கா, இந்த எவிடன்ஸை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டி இவளுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் வந்து யோசிக்கிறாங்க, அடடா நம்ம என்னதில் வந்து இப்போ மாட்டிக்கிட்டோம், நம்ம என்ன எவிடன்ஸை இந்த வீரா வச்சுருக்கானே தெரியலையே, ஆனால் நான் தான் வந்து காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா, அது எப்படி தான் தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து விஜய் வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம வீரா வந்து சரியான எவிடன்ஸ் கண்டுச்சிட்டு இதை கொண்டு போய் கொடுத்து நம்ம அண்ணன் கேஸில் புது திருப்பத்தையே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து உள்ளுக்கத்தள்ள நம்ம விஜயை வந்து உள்ளுக்கத்தள்ள தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா விஜய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம வசமாக மாட்டணும், இந்த வீரா வந்து நம்மளே உள்ளுக்கத்தள்ள ஸ்கெட்ச் போட்டுட்டா, அவள் வந்து அன்னை கொலை வழக்கில் நம்ம ராகவனையும் மாறனையும் வந்து நான் கோர்த்து விட்டதே நான் தான், ஆனால் இப்போ அவங்க திடுதுப்புனிக்கிட்டு அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணது நான் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்க அதுக்கு எவிடன்ஸ் வேற வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ இந்த வயசான காலத்தில் விஜய் உங்ககிட்ட சேர்ந்து நான் களிசோறு திங்க முடியாதுமா, எனக்கு அந்த ஜெயிலு வாழ்க்கையெல்லாம் ஆகாது, நீ ஒத்தைக்கு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நினச்சிட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் எல்லாமே அப்பாக்காக நம்ம பண்ணணும், அப்பாவோட சாவுக்கு பழி வாங்க தான் பண்ணணும், அப்படி இருக்க நேரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தாம்மா அனுபவிக்கணும். ஐயோ வயசான காலத்தில் அம்மாவை கொஞ்சம் பாரு விஜய், நான் வந்து வர முடியாது, நீ மட்டும் ஜெயிலில் போய் வந்து இந்த தண்டனைக்கெல்லாம் வந்து நீ அனுபவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ வந்து இப்போ வாழ்கிறிய சொகுசு வாழ்க்கை, இது மட்டும் உனக்கு வேணும், ஒரு கஷ்டம்னா நீ அம்மா நீ கூட பிள்ளை கூட பார்க்காம இப்படி ஓட்டம் பிடிக்க நிற்கிறியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி விஜயோட அம்மாவையும் நிற்க வச்சுறாங்க. நம்ம வீரா வந்து நம்ம ராகவன் எல்லாத்துட்டையும் வந்து அந்த பெண் டிரைவரை வந்து காட்டுறாங்க. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு இவளுக்கு பித்தலாட்டம், இவ தான் வந்து எங்கள் அன்னை சாவுக்கு காரணம், இதை வச்சே நம்ம வந்து இவ்வளோ ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிடலாம், இப்போவே நம்ம வந்து இதை கொண்டு கொடுத்து வந்து இவ தான் காரணம் அப்படின்னு வந்து நம்ம நிரூபிக்கணும், இவளுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ராகவனுக்கிட்ட வந்து கண்மணி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ராகவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணுன்னா, ஐயோ நீ வந்து உண்மை தெரியாமல் தானே கண்மணி இப்படி வந்து நினச்சேன், நானும் வந்து குற்ற உணர்ச்சியில் நொந்து நிப்பே தான் இருந்தேன், ஆனால் இந்த வீடியோ கிடைத்த பிறகு தான் எல்லாத்துக்கும் வந்து இந்த விஜய் தான் காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இப்போவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த குடும்பம் வந்து ராகவன கண்மணியும் பிரிஞ்சு பேசாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ இது ஒன்று சேர்ந்துட்டாங்க வீரா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனை அந்த கொல்லதுக்கு சாவுக்கு காரணமான அந்த கொலையாளியையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், விடக்கூடாது வள்ளியம்மா, அந்த விஜய்க்கு ஒரு சரியான பாடம் வந்து புகட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீரா வந்து கொந்தளிக்கிறாங்க.